ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து நல்லா முன்னேறீங்க, நல்ல பணக்காரராகிறீங்க, நிறைய சொத்து, நிறைய பேர் பங்களா, சொர்க்கம் மாதிரி வீடு கட்டுறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி டாப் 10 பணக்காரர்களில் யாரோ ஒருத்தரை நீங்கள் ஆகிட்டீங்க. ஆனால் ஒரு சின்ன வயசுலேயே இறந்துட்டீங்க. இப்போ ஒரு ஏழை வீட்டில் பிறக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டில் யாரோ இருக்கிறாங்க. யாரோ உங்களுடைய மனைவியை அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு போயிடுது சொத்து. அப்படின்னா என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் சுக்ரீவன் கதை இருக்குது இல்லையா, அவனுடைய மனைவி, ராஜ்யம் எல்லாத்தையும் அவங்க அண்ணன் வாலி எடுத்துக்குவான். அதே விஷயந்தான் நடக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அப்போ இறக்காமல் இருந்திருந்து உங்ககிட்ட வந்து சொத்தை அபகரிச்சிருந்தால், உங்கள் மனைவி அபகரிச்சிருந்தா பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இப்போ ஏன் டிப்ரெஷனுக்கு போகலை? ஏன்னா இப்போவும் நீங்கள் ஏழையாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிச்சதை வேறு யாரோ தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியமான காரணம் ஞாபக மறதி இல்லையா? அதை நீங்கள் தான் சம்பாதிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய மனைவின்றது உங்களுக்கு தெரியாது. உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. ஸோ இதே தான் இந்த ஜென்மத்திலையுமே கூட உங்கள்கிட்ட இருந்து உங்கள் சொத்தை அபகரிக்கிறாங்க, உறவுகளை அபகரிக்கிறாங்கன்னா, நீங்கள் அனுபவிக்கிற வலிக்கு காரணம் அவங்க அபகரித்தது கிடையாது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தான். எப்படி நீங்கள் பணக்காரனாக இறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தது காரணம் என்னென்னா, அதை அந்த பணத்தை உங்கள் குழந்தைக்கோ அல்லது இன்னொருத்தருக்கோ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறீங்க. சேர்த்து வைக்கிற ஒரு வேலைக்காரனாக தான் செயல்பட்டுருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நான் சம்பாதிச்சேன்ற ஒரு அகங்காரம், கர்வம், இதை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. ஸோ உங்களுடைய புண்ணிய கணக்கு இல்லை இல்லையா? உங்களை பணக்காரன் நம்ப வச்சு உங்களை வேலைக்காரனாக ஆக்கி இருக்குது இந்த விதி. அடுத்தது போய் வேறு இடத்துல பிறக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய புண்ணிய கணக்கு அவ்வளோதான். புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும்னா உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருக்கணும். உங்களுக்கு பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த புண்ணிய கணக்கு. அல்லது உங்கள்கிட்ட இருந்து அபகரித்தால் கூட அவங்க வீட்டில் குழந்தை தானே அனுபவிக்கும். அதை அடுத்தது அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு இருக்கும். இது நமக்கு தெரியாது. ஸோ இதே விஷயம் அது இறந்த பிறகு நடக்குது. இறக்கிறதுக்கும் எப்போவுமே இறக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் புண்ணிய கணக்கு தீர்ந்த பிறகு வேறு உடலில் உங்களை அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அதே உடம்புல இருக்கும்போதே புண்ணிய கணக்கு தீர்ந்தாலும் இந்த மாதிரி அபகரிக்கப்படும். உறவுகள் துரோகிகளாக மாறுவாங்க. ஸோ இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அபகரிச்சிட்டாங்கன்ற ஞாபகம் ஒரு வலியை கொடுக்குது. இன்னொன்று, இந்த புண்ணிய கணக்கை பற்றிய விஷயம் ஒன்று தெரியாது. தெரிந்தாலும் மனம் அதை நம்ப மறுக்கும். ஏன்னா இந்த புண்ணிய கணக்கு பற்றிய எண்ணங்கள் உங்கள் மைண்டிலிருந்து எழுவதை விட உங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தின் எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். அதுதான் டாமினேட் பண்ணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வலியையும் கொடுக்குது. ஸோ அதற்கு காரணம் உங்களுடைய புத்தி பலகீனமாயிடுச்சு. ஏன்னா புத்திங்கிறது உங்கள் மனதை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். புத்தி பலகீனமாகும்போது மனம் அது இஷ்டத்துக்கு உள்ளே போட்ட எண்ணங்கள்லாம் வெளில வந்துக்கிட்டே இருக்கும், வாந்தி எடுக்கிற மாதிரி. அப்படித்தான் இந்த பலகீனமான எண்ணங்கள், நம்பிக்கை துரோகம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கி உங்களுடைய நிம்மதியையும் கெடுக்குது, உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது, உங்களுடைய ஆயுளையும் குறைக்குது. ஸோ அப்போ ஆத்மா பலகீனமாகும்போது புத்தி பலகீனமாகுது. ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மட்டும் ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. சயின்ஸ் சொல்கிற மாதிரி மனம் புத்தி எதுவுமே பிரெயினில் கிடையாது. அதனால தான் பேயாக இருக்கும்போது உடம்பை தான் எரிச்சிட்டாங்களே,
அது எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கிறது? ஸோ இந்த ஆத்மா பலகீனமானதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வு, உடல் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மயங்கினதுனால. ஸோ அதுலேயும் மிகப்பெரிய எதிரி காமம். அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக நல்ல பையனாக இருக்கிறோம், திருமணமான பிறகு அப்பா அம்மாவே போட்டு அடிப்போம். காரணம் என்ன? புத்தி வேலை செய்யாது. நிறைய பேர் மென்டல் ஆகிடுவாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டரு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன உடனே அதிகமாகும். ஆக்சுவலாக எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே அவன் காமத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன பிறகு தான் வரும். ஸோ இந்த விஷயங்கள் தெரியல யாருக்கும். இது தெரியாமல் காமத்தினாலே நாங்கள் கடவுளை அடைய வைக்கிறோம், ஆன்மீகம் வேறு, மதம் வேறு, அது இதுன்ட்டு இந்த ஓஷோ மாதிரி ஆட்கள், அதுவும் உபநிடத்திலிருந்து வந்தது தான். ஏதோ அவராக கண்டுபிடிச்ச மாதிரி அவர் பிஸ்னஸ் பண்ணார். அதை படிச்சுக்கிட்டு நிறைய பேர் இங்கே கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாருன்றதை உணர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் காமத்தினால அவங்க புத்தி வேலை செய்யலை. அதுதான் பிரச்சனையே. ஸோ அப்போ உடனடியாக புத்தியை மயக்கக்கூடிய காமம், கோபம், கரிமீன் இதில் இருந்தாலும் புத்தியை விளக்கணும். அதாவது உங்கள் புலன்களை அப்படி சுண்டி இழுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் சுண்டி இழுக்குது? ஆத்மா பவர்ஃபுல்லாக இல்லை, அதனால் ஆத்மா தான் ராஜா. இது உங்களுடைய வேலைக்காரன் உடம்பு. ஆனால் இன்றைக்கி வேலைக்காரன் சொல்கிறத ராஜா கேட்குறான். உருப்படுமா ராஜ்யம்? அதுதான் இன்றைக்கி மனிதர்களுடைய நிலை. மனம் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கணும், ஆனால் இன்றைக்கி மனம் எல்லோருக்கும் எஜமானனாக இருக்குது. ஸோ அந்த மனதை புத்தியை உறுதிப்படுத்தணும், மனதை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு புத்தியை ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, இப்போ புத்தியை இறைவனோடு இணைக்கணும். ஏன்னா அவர் தான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறார். சர்வசக்திவான்றது இந்த அர்த்தத்தில் தான். மற்றபடி கடவுள் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும், அப்படி புரிஞ்சிக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். ஸோ முதல்ல நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரணும். அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமே இருக்கார். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவருக்கு. கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சுக்கிட்டு நானே கடவுள், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள், என்ன சொன்னாலும் கடவுள் தனியாக இருக்கிறார் இல்லையா? நானே நீங்கள் ஆக முடியாது, நீங்களே நான் ஆக முடியாது. அப்போ நான் கடவுள் ஆக முடியும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனன்னு கூட உணர முடியாத நிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லி கொடுத்த சாமியார்கள் எல்லாம் காமத்தில் தான் விழுந்து கிடந்தாங்க. காரணம் என்ன? ஆத்மாவுக்கு சக்தி கிடையாது இல்லையா? கடவுள் தான் காமத்தில் விழுந்து கிடப்பாரா? ஆத்மாக்கள் பலகீனமாக இருக்குது. இறைவன் உடலே எடுக்கலை, பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர். அதனால தான் இதே பாரத பூமி சொர்க்கமாக முதல் 2500 வருஷம் இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பாரத பூமி நரகமாக மாறுது. நரகத்தின் இறுதியில் வரார். இறைவன் இப்போ சிவபெருமான் கொடுக்குற ஞானம் தான் கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, நான் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ சுகம் நிரம்பியது சொர்க்கம், அங்கேயும் அவர் வர்றது கிடையாது. துக்கம் நிரம்பியது நரகம், அங்கேயும் வர்றதில்லை. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த கடைசின்னு ஒரு வருடம் வர்றார். அதை சங்கம யுகம்ன்றார். இது கலியுகமும் கிடையாது. கலியுகத்திலேருந்து புத்தியை விலக்கி சத்யுகத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்துகிறோம். இறைவனுடைய வழிகாட்டுதல் படி. தானாலும் சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் பைபிளில் கூட குழந்தைகள் மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி எப்போவுமே பரிசுத்தமாக இருப்பவர் இறைவன் மட்டுமே. ஸோ அவரை நினைக்க தான் ஆத்மா தூய்மையாகும். ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்க இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். மனிதர்கள் பக்தி மார்க்கத்திலையோ அல்லது வெளியிலையோ சொன்னதை கேட்டு தான் இன்றைக்கி உலகம் மோசமாக ஆச்சு. ஸோ அதில் இருந்தாலும் புத்தியை நீக்கி இறைவனை மட்டும், எப்படி காந்தாரி என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை கட்டிக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு சிவபெருமானை தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது இந்த உலகத்துக்கு. இறைவன் சொர்க்கத்துக்கும் வரல, நரகத்துக்கும் வரல, ரெண்டுத்துக்கும் இடையில் வந்திருக்கிறார். அதனால் இறைவன் பார்க்காத நரகம் நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன் நினைவிலே இருக்கணும். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, ஆத்மா பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வில் இருக்கணும். தெரிஞ்சிக்கிறது ஈஸி, பட் அந்த உணர்வில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சக்தி வேணும், கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இறைவனை நினைக்கத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகுதுனாலே புத்தி பவர்ஃபுல்லாக ஆகுதுன்னு அர்த்தம். நல்லா படிக்கிற பையனுக்கும் படிக்காத பையனுக்கும் வித்தியாசம் அதுதான் இல்லையா? புத்தி அதிகமாக பலகீனமாக இருக்கிறவனால படிக்க முடியாது. புக் எடுத்தான்னா மற்ற விஷயங்கள், ஃப்ரெண்டோட பேசுனது, டிவி,
இந்த மாதிரி விஷயந்தான் மைண்டில் வரும். சின்ன பசங்களாக இருந்தால். பெருசானா பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஸோ ஆத்ம பலமாக கலியுகத்தில் எல்லாருக்கும் பலகீனமாக தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இல்லையா, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பலசாலியாக இருக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்களாக வெற்றி பெறுபவர்களாக இருப்பாங்க. ஸோ இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா பலம் பெறும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமார் குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிறதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். முரளி BK சரவணகுமார் தமிழ் முரளின்னு இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஏன்னா யாரோ ஒரு சகோதரர் இது கடவுள் சொல்கிறாருன்னு எப்படி நம்புறது? அதை படிக்கும் பொழுது இது மனிதன் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைன்னு புரிஞ்சுக்கோங்க. கேட்கவே முடியல டக்குன்னு தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வராமல் நரகத்துக்கு தான் வரவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் விதி இல்லையா. அந்த பைபிளில் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, கர்த்தர் நல்லவர்னு இருக்கும், பெருசாக எதுவுமே இருக்காது, உடனே போயிடுவாங்க. அது கிறிஸ்தவ தர்மத்தை பிடிச்சி இருக்கும். எல்லோரும் ஏதோ ஒரு தர்மத்தை ஆத்மாவாக தான் இருப்பாங்க. அப்படி சொர்க்கத்தில் இருந்த ஆத்மாவைத்தான் இந்த ஞானம் பிடிச்சி இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாருமே ஏற்கனவே கரப்டாக இருக்கும். இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இது இல்லாமல் ஓஷோ மாதிரி நபர்கள் நிறைய உருவாக்கி வச்சுட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறக்க. அதுதான் உண்மை, மதங்களெல்லாம் விட அது பெருசு. இது மதம் சார்ந்ததெல்லாம் கிடையாது, அது பெரிய, அது எல்லாமே இந்து மதத்துலேருந்து வந்தது தான். உபநிடதத்தில் இருக்கிறத தான் ஓஷோ சொல்கிறது எல்லாமே. அவங்களாம் எதுவும் யோசிச்சு சொல்ல, ஆனால் அதிலிருந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுனால அது ஒரு பிஸ்னஸ். ஸோ அதை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த முரளி அவசியம் பாருங்கள். இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய் பார்த்திங்கன்னா முரளி லிங்க்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதை பாருங்கள், அந்த சேனலில் பாருங்கள். அதுதான் இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம். ஸோ அதை கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போடுற ஜென்ரல் வீடியோவுக்கே ஆதாரமாக அதிலிருந்து எடுத்து தான் நம்ம போடுவோம். ஸோ ஒன்று நேரடியாக அதில் சொல்லப்பட்டிருக்கோம், அல்லது அதை பற்றி சிந்தனை பண்ணும்போது கடவுள் டச் பண்ணி வர பாயிண்ட்டை வச்சு நம்ம போட்டிருப்போம். ஸோ அப்படி இறைவனுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி மனிதர்கள் அந்த சின்ன சின்ன துக்கம், ஏமாற்றத்தை எல்லாம் தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்தளவுக்கு பலகீனமாக இருக்குது. அதுக்கு காரணம் காமம், இந்த மாதிரி விஷயங்கள். இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் வெட்டு குத்து, அது இது, போதைப் பொருளுக்கு அடிமை, கள்ளத்தொடர்பு, இது எல்லாமே எப்படி தெரியுமா வந்தது? எடுத்த உடனே வரல. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கர்ப்பத்தடை சாதனங்கள் அப்படின்ட்டு வந்தது, போன ஜென்ரேஷனில் வந்தது. இப்போ மனைவியோடு தான் அவன் காமத்துக்கு இஷ்டத்துக்கு காமத்தில் இருந்தான். அதுக்கு முன்னாடி காமத்தில் வந்தால் குழந்த பிறந்துடும். அப்போ அவன் வாழ்நாளிலே 10 தடவை அவ்வளோதான் காமத்தில் ஈடுபட்டிருப்பான். 10 குழந்த பிறகுதுன்னா அவ்வளோதான் ஈடே பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கர்ப்பத்தடை சாதனம் அவனை காமத்துக்கு நல்ல அடிமையாக்கிடுச்சா. அப்புறம் ஆபாச படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிமையாக்கிடுச்சு. அப்போ அவனுடைய மைண்டு அப்படியே பலகீனமாகுது, புத்தி பலகீனமாகுது. ஸோ அப்போ பலகீனமான எண்ணங்கள் அதிகமாக வருது. அதோடைய விளைவு என்னன்னா, அது காமத்தில் மட்டும் இருக்காது. கோபம்னு வரும்போது அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்பிக்கை துரோகம் வந்துச்சுன்னா அதே எண்ணம் திரும்ப, எப்படி காமத்தின் எண்ணம் திரும்ப திரும்ப வருதோ அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்தின் எண்ணமும் திரும்ப திரும்ப வரும். ஆனால் காமத்தினால தான் அது பலகீனமாச்சு, அதுதான் விஷயம். ஸோ இது தெரியாமல் காமத்தினாலே நாங்கள் கடவுளை அடையிற வழியை சொல்லி கொடுக்குறவன் தானும் அழிஞ்சு மற்றவங்களையும் அழிச்சிட்டு இருக்கிறான். ஓகே, அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் அதை நம்பி மனிதர்கள் போகிறாங்க பாருங்கள், ஐயோ பரிதாபம். ஸோ இது ஏன் முக்கியம்? இறைவனை நினைக்கிறதும் இறைவனுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் அப்படின்னா ஆத்மா பலமாகும். அப்போ பலமாகும் பொழுது தான் புத்தி அது நினைக்கிற விஷயத்தை சிந்திக்க முடியும். இல்லாட்டினா மனம் கொடுக்கறதெல்லாம் அப்படியே புத்தி சிந்திச்சு தனித்தானே அழிச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, முன் ஜென்மத்தில் பணக்காரனாக இறந்து இப்போ ஏழை குடும்பத்தில் பிறந்தவனுக்கு என் சொத்தை வேறு ஒருத்தர் அனுபவிக்கிறானுன்ற கவலை இல்லை, ஏன்னா அது பற்றி ஞாபகம் இல்லை. இப்போ இங்கே 2 விஷயம் நடக்கணும். அந்த ஞானத்தை நினைக்கும்போது மனம் ஓகே, புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு,
அதனால் இன்னொருத்தர் அபகரிச்சிட்டாங்க. சரி, இப்போ 2வது ஒன்று வரும். இருந்தாலும் அபகரிச்சிட்டானே, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே, இது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுவும் ஆத்மா பலகீனமாக இருக்கிறதுனால தான். அப்போ டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேறு ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இது எல்லாமே இறைவனை நினைக்க நினைக்க மற்ற எண்ணம் வரும். டக்குன்னு இறைவனை பிடிக்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர வரைக்கும் தெரியாது உங்களுக்கு. பக்தி மார்க்கம் எது வேணாலும் நல்லா தான் இருக்கும். கோயிலில் போய் பாடிட்டு இருக்கிறது, ஓஷோ மாதிரி ஆடிட்டு இருக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போது ஓஷோ எப்படி துடிச்சு செத்தார் தெரியுமா? புலம்பிகிட்டு இருப்பார். அவருடைய வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் இல்லையா? ஒரு பொண்ணு அவரை ஏமாற்றிட்டாருன்ட்டு அப்புறம் அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவார். அவராலே ஒரு அதாவது அமைதியாக இருந்துட்டாலேலாம் மனம் கட்டுப்படாது. அமைதியான இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். பிரச்சனை வரும்போது அமைதியாக இருக்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால தான் அவர் கெட்ட வார்த்தையில் பேசுனது, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக ரொம்ப மோசமாக இயேசுவெல்லாம் ரொம்ப அசிங்கமாலாம் பேசியிருப்பார். ஸோ மனம் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லாதவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதும், அவர் என்னுடைய குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை பாருங்கள். இங்கே இப்போ இருக்கிற குருக்கள் எல்லாம் அவருடைய சிஷ்யர்கள் தான். அங்கே போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய டீச்சிங்ஸை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இந்து மதத்துடைய ஒரு கதைக்கு உண்மையான அர்த்தம் என்ன, எங்கே எல்லா மதமும் ஒன்றுன்றீங்களே, எப்படி ஒன்று? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரே விஷயம் ராமாயணத்தில் இருக்கிறதும் பைபிளில் இருக்கிறதும் இதெல்லாமே இறைவன் கொடுக்குற ஞானத்தை வச்சு டச் ஆகி அங்கே சொல்கிறோம். இதுக்கு எதுக்குமே விளக்கம் யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்லுவார்னா, நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவபெருமான் சர்வசக்திவான். நீங்கள் சிவன் சொல்லுங்கள், அல்லான்னு சொல்லுங்கள், பரமபிதான்னு சொல்லுங்கள், மூணும் ஒருவரை குறிக்குது, உடல் இல்லாதவரை. அப்போ சர்வசக்திவானுடைய குழந்தை நான் பலகீனமாக இருக்கலாமா? அப்போ நான் சர்வசக்திவானோட குழந்தையும் சர்வசக்திவானாக தானே இருக்கணும். அப்போ நானும் மாஸ்டர் சர்வசக்திவான். அனைத்து சக்திகளும், பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, இந்த மாதிரி சக்தி, அடிக்கிற சக்தி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆத்மாவின் பலத்தை இதை சொல்லி தான் உங்களுக்குள்ளே வர வைப்பீங்க. மனிதர்கள் எப்படி திரும்ப கெட்டு போனாங்க? நிறைய சினிமா, பாட்டு கேட்குற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? லவ் சாங்கு கேட்டு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரி தான் தோணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த போதை தெரியாது. கல்யாணம் ஆனோடனே எங்கடா போச்சு அழகுன்ட்டு, ஏன்னா ஒரு போதை அங்கே தெளிஞ்சு போயிடுது. ஆனால் அதோட அப்பயாச்சும் புத்தி தெளிகிறானா தெளிகிறது கிடையாது. மற்ற பொண்ணை பார்க்கும்போது அதே போதையே, ஏன்னா அந்தளவுக்கு போதை ஏற்றியாச்சு. நீங்கள் சினிமா பாட்டு கேட்குறத ஃபுல்லாக நிறுத்தினா கூட அந்த போதையிலேருந்து வெளில வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் யாரும் நிறுத்துகிற மாதிரியே இல்லை, விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறவங்கள இன்னும் பலகீனமாக்கிட்டு இருக்குது. ஸோ சினிமா பாட்டு கேட்டு ஒரு சந்தோஷம் வர்றதும் தண்ணி அடித்தா வர சந்தோஷமும் ஒன்று தான். ரெண்டுமே புத்தி மயக்கி வச்சுருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு? அது இல்லைனாலே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. ஸோ அப்போ உண்மையிலே அந்த வலியை சரி பண்ணுறது தான் இதற்கான தீர்வே தவிர புத்தியை மயக்கி வச்சுருக்கிறது கிடையாது. ஏன்னா போக அந்த உக்ரைன் மாதிரி யுத்தம்லாம் நடக்கும்போது கரண்ட் இருக்காது. அப்போ இன்டர்நெட்டும் இருக்காது, நீங்கள் பாட்டும் கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? இயல்பாக ஆத்மாவை அதுக்குள்ளே இந்த சூழ்நிலை உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் நடந்தே தீரும். கடைசின்றது இன்னும் சில வருடங்களில் வந்துடும். ஸோ இப்போ யார் பலசாலியாக தன்னை ஆக்கிக்கிறாங்களோ, இறைவனை நினைத்து அதன் ஆதாரத்தில் தான் அப்போ அமைதியாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியாக சாமியாரால் இருக்க முடியாது, பாதிரியாரால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இறைவனை நினைத்ததும் கிடையாது, இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியாது. மூச்சை இழுத்துட்டா, மூச்சையில் கவனம் கொடுத்துட்டா மனம் அமைதியாகிடுமா? மனம் அமைதியாக இருந்தால் தானாகவே சுவாசம்லாம் ஒழுங்காக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இறைவன் நினைவிலும் இந்த ஞானத்தை சதா புத்தியில் சுற்றிட்டு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கீதை சாரத்தில் எதை இழந்தாய் நீ அழுவதற்கு? நீ பெற்றதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தானே. நேற்று ஒருத்தனுடையதாக இருந்தது, இன்றைக்கி உன்னுடையதாக இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தனுடையதாக ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பணக்காரங்க கொஞ்சம் நல்ல பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, நல்ல பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அதை ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை அது ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி எல்லாம். இப்போ அதை எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்?
ஏன்னா இன்னொன்று அவங்களால வாங்க முடியும். எதுக்கு பழசை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? இதே விஷயந்தான் உங்களுடைய சொத்தை அபகரிக்கிறதோ இல்லை எதை அபகரிக்கிறதும் நடக்கிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த 5000 வருடமாக யூஸ் பண்ணி மீதி இருக்கிறது தான். அதாவது கரும்பை எத்தனை தடவை தான் அந்த ஜூஸ் புழியறதுக்கு அந்த மிஷின்குள்ளே விட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் வெறும் சக்கை தான் இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாம் சக்கை தான். மனிதனுக்கிட்ட அழகும் இல்லை, குணமும் இல்லை, எதுலேயும் சாரம் இல்லை, உணவுலேயும் டேஸ்ட் இல்லை, மலரில் வாசனை இல்லை, அப்படி இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே லட்சம் கோடி மடங்கு சுவை, நறுமணம், மனிதர்களுடைய குணம் எல்லாம் உச்சத்தில் இருக்கும், சதோபிரதானமாக இருக்கும். அந்த மாதிரி உலகத்தை நான் கொடுக்குறேன், இதை விட்டுடுன்றார் இல்லையா? எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கதை சொல்லியிருக்கிறோம். அப்போ இறந்து அடுத்த ஜென்மம் ஏழையாக பிறந்தால் புண்ணிய கணக்கு முடிஞ்சிச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இன்னொன்று இறைவனை நினைத்து ஆத்மாவை பலப்படுத்துகிறோம். அப்போ டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். அடுத்தது ஒவ்வொரு 5000 வருட இறுதியிலும் இறைவன் மீண்டும் புது உலகத்தை கொடுக்கறதுக்கான வழியை கொடுக்கிறார். ஆனால் அந்த புது உலகத்தை அடையிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குதான்னு எப்படி செக் பண்ண முடியும் தெரியுமா? இங்கே உங்ககிட்டேருந்து ஒரு பொருளோ நபரோ அபகரிக்கப்படும் போது கொஞ்சம் கூட மனம் வருத்தப்படலைன்னா பலசாலியாக இருக்கிறீங்க. ஆத்ம பலம். இந்த ஆத்மாக்கள் தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி, ஸ்ரீ நாராயணன் பதவி போன்ற பதவிகளை அடைய முடியும். ஸோ இங்கிருந்து தான் எல்லாம் எடுக்கப்பட்டதுன்றது கரெக்டாக இந்த சங்கம் யுகம். இப்போ தான் நாம் எடுக்கிறோம், சொர்க்கத்துக்கு வந்துடுறோம். அந்த சொர்க்கம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு இப்படி ஆகி இருக்குது. ஸோ அனைத்தும் நிரம்பியதாக அங்கே 100% இருக்கிறது அப்படியே 99, 98, 97 அப்படியே குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வரும்போது இறைவன் வந்துட்டார். கொஞ்சோண்டு இருக்கிறதும் விட்டுரு, நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன், எல்லாத்தின் மீது உள்ள பற்றை விட்டுரு, இறைவனின் நினைவில் இரு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இப்போ 3 விஷயம் இருக்குது பிரச்சனையிலேருந்து டக்குன்னு வெளில வர்றதுக்கு. அடுத்தது, ஏன்னா இப்போ அந்த சகோதரர் எல்லாரும் கடவுள் அப்படின்லாம் கமெண்ட் போட்டுன்னு இருக்கிறார். வாதத்துக்கு வேறு கூப்பிட்டார். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சொத்து அபகரிப்பு பிரச்சனை, எல்லாரும் கடவுள்ன்ட்டு அமைதியாக இருப்பீங்களா? ரேப் பண்ணிட்டாங்க, கடவுளே ரேப் பண்ணுறாரா? எல்லாரும் கடவுள்னா அதான அர்த்தம்? திருடுறது, கொலை பண்ணுறது, அதாவது நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோன்னு கூட தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா புத்தி நமக்கு வேலை செய்யலை, அதுதான் விஷயம். தப்பு கிடையாது. ஏன்னா இதே மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நானும் ஒரு காலத்தில் பேசிட்டு தான் இருந்தேன். நாஸ்திகனாக வேறு இருந்திருக்கிறேன். ஸோ 1 மாதம் முரளி கேளுங்க, காமம் இல்லாமல். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது புரியவாவது செய்யும், இல்லைன்னா புரியவே செய்யாது. அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது, அதாவது நான் பேசுகிறது இல்லை, அவர் பேசுகிறதே என்னென்னு அவருக்கு அப்போ தான் புரியும். என்ன நம்ம இப்படி உளறிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கே ஈஷா யோகாவுக்கு போகும்போது நான் உடலும் இல்லை மனமும் இல்லை, இது நல்லா இருக்குதே அப்படின்ட்டு நான் எதிர ஒரு கம்யூனிஸ்ட்காரர்கிட்ட சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அப்போ நீ யார் தான் நீ நின்னார்? எனக்கு அப்போ புரியல. இப்போ தான் யோசிக்கிறேன், அதான் நான் யார்? உடம்பும் கிடையாது மனமும் கிடையாது, அப்போ யார் நீ? இல்லைன்னு தானே சொல்லிட்டேன் இல்லையா? நான் ராஜாவும் கிடையாது குமாரும் கிடையாது. சரி, அப்போ நீ யார்? நான் ராஜேஸ்வரியும் கிடையாது ராணியும் கிடையாது. சரி, நீ யார்ரா? தெரியல. இதில் வேறு புத்திசாலித்தனமாக மதங்கள் அதை படிச்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. தானாக இவங்களுக்கெல்லாம் தானாக வந்து தான். ஏற்கனவே ஓஷோ சொன்னது உபநிடதத்தில் இருக்குது, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அவங்களே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக நீங்கள் பைபிளுக்கோ குரானுக்கோ கீதைக்கோ எதுக்குமே அர்த்தம் சொல்ல முடியாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நானே கடவுள்னு பிரச்சனை வர வரைக்கும் வளரிட்டு இருக்கலாம். பிரச்சனை வரும்போது எதுவுமே பண்ண முடியாமல் ஆடும்போது தான் நம்ம பொய்யான வழியில் போய் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு மரணம் வருது, பிரியமானவர்களுடைய மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடியவர்கள், செலிப்ரிட்டிஸ், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, இவங்க எல்லாருடைய ஜாடையிலும் நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பேரை பார்த்துருப்போம். அதே தான் திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்போம். அதே முகம் உள்ளவர்களை பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாருடைய சாயலையும் சின்ன வயசில் ஸ்கூலில் என் கூட படித்தவங்களே அந்த சாயலில் இதை விட அழகாகவே இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ஸ், உங்களுக்கு பிரியமானவர்களை இறக்குறாங்கன்னா அதே வாய்ஸே உள்ளவர்களை நீங்கள் பார்ப்பீங்க, அதே குணாதிசயம் கொண்டவரையும் பார்ப்பீங்க. மொத்தத்தில் அவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்னுடையவர்கள் நினச்சது தான் உங்களுக்கு வலியை கொடுக்குது. அதுதான் இப்போ நினைக்காதீங்க.
ஆத்மா. ஏன்னா இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகணும், பரந்தாம வீட்டுக்கு. அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். உடம்பை விட்டுட்டு ஆத்மா போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஆத்மாவை பலப்படுத்தி போயிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ அதனால் அந்த இறக்கிறது அதை பற்றி கவலை தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே இருக்க தான் போகிறாங்க. இருந்தாலும் சரி, உங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க, எப்படியா இருந்தாலும் சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது நடந்தே தீரும். நீங்கள் பாருங்களேன், இயேசுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும் இல்லை, கூட இருக்கிறவனே தான் காட்டி கொடுப்பான். ராமருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும். ஏன்னா ராமருடைய அதாவது ரொம்ப பாசமான அம்மா, அதாவது தன் தாயை விட அதிக பாசத்தை கைகை மேலே தான் வச்சுருப்பார். அவங்க தான் ஆப்பு வைப்பாங்க. அடுத்தது பாண்டவர்கள் கேட்கவே தேவையில்லை இல்லையா. அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற திருதராஷ்டிரனுடைய அனுமதியோடு தான் எல்லா தவறான காரியங்களும் நடக்கும். ஸோ இவ்வளவு எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கை துரோகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? இது நடந்தே தீரும், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படி பண்ணால்தான் அவங்க அதாவது இந்த ஞானத்தை எடுத்தால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. சொர்க்கத்தில் ராஜாராணி இருப்பாங்க, பணக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க, வேலைக்காரர்களும் இருப்பாங்க. வேலைக்காரர்கள் இல்லைன்னா எப்படி சுகம் இருக்கும் இல்லையா. ஸோ எப்போவுமே வேலைக்காரர்கள் இருப்பாங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அப்போ வேலைக்காரர்களாக யார் ஆவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு யார் ஆப்பு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆவாங்க. பாருங்கள், ராமருக்கு ஆப்பு வைக்கிற ராவணன் தான் அங்கே வீட்டு வேலைக்காரனாகவே ஆகும். ஸோ இங்கே யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தான் வேலைக்காரங்களாக ஆவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு கல்பத்திலும் என்ன நடக்குதோ அதே தான் நடக்குதுன்னா, பல ஜென்மமாக அவங்க வேலைக்காரர்களாக இருந்தவங்க தான் கடைசி ஜென்மத்தில் தமோ பிரதானமாக, ஆத்ம சக்தி இழந்த நிலை தான் தமோ பிரதானம் சொல்கிறோம். தமோ பிரதானமாகும்போது குணம் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாருடைய குணமுமே, மற்றவர்கள் காமத்தில் விழுவாங்க, மற்றவர்கள் இவங்ககிட்டேருந்து அபகரிப்பாங்க. மொத்தத்தில் ரெண்டுமே தமோ பிரதான குணம்தான். ஸோ அதனால் அவங்க அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க கூட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் இறங்குவீங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக விட்டுட்டீங்க, சொர்க்கத்துக்கு போக போகிற அந்த சந்தோஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஞானத்தை எடுத்திருந்தால் சொர்க்கத்தில் வேலைக்காரங்களாவாங்க. எடுக்காதவங்க நரகத்தில் அவங்க எப்போ பிறகுறாங்களோ அப்போ உங்களுக்கு வேலைக்காரங்களாகிடுவாங்க. ஏன்னா வரணும் இல்லை, அதுக்காக தான். ஏன்னா இப்போ இந்த தலைமுறை தவிர்த்து முந்தைய தலைமுறை வரைக்குமே பார்த்திங்கன்னா வேலைக்காரர்கள் இருந்தாங்க நிறைய வீட்டில். அதுக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இங்கே ஏற்பாடு நடக்கும். அதனால தான் இங்கே நம்பிக்கை துரோகம்லாம் நடக்கிறது. ஸோ அப்போ இதை நினைத்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் தான் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. எவ்வளோ துக்கம் வந்தாலும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, சிந்தனை செய்கிறதுக்கு. நானே கடவுள், சுவாசத்தை கவனி அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் அப்போ சுவாசம்லாம் எகுரும், அப்புறம் எங்கே கவனிக்கிறது? அதை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னா செத்து போக வேண்டியது தான். ஸோ இதை கொஞ்சம் யோசித்தா போதும். ஆனால் யோசிக்கிறதுக்கு காமத்தை விடணும், இல்லைன்னா யோசிக்க முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது நான் காமம் இல்லாமல் இருக்கிறது அப்படி இப்படின்றாங்க இல்லையா. 1 மாதம் காமம் இல்லாமல் இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணத்தில் கூட வராமல் இருக்குது, அது கஷ்டம்தான். பட் அட்லீஸ்ட் காமம் சார்ந்த விஷயத்த பார்க்குறது, கேட்குறது, செயலில் எடுத்துகிட்டு வர்றது, இதை மட்டும் தவிர்த்துட்டு இருங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆத்மாவுடைய உண்மையான பவரை இழந்துட்டு பணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓம் சாந்தி.